பிசிசிஐ பண்றது கரெக்டா தப்பா? ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். ரீசெண்டா பிசிசிஐ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துக்கான ஓடிஐ ஸ்கோரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடோட நேம் இல்ல. என்னன்னு தெரியல மக்களே, பிசிசிஐ ஏன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு மட்டும் இது மாதிரி பண்றாங்கன்னே தெரியல. என்னதான் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல பிளேயரா இருந்தாலுமே அவர் இப்பதான் ஒரு ரிப் இன்டர்வியூல இருந்து வராரு. அவருக்கு உடனே ஒரு வைஸ் கேப்டன்சி பொசிஷன் கொடுத்து திரும்பியும் ஸ்ட்ரெஸ் பண்றதை விட நல்லா விளையாடுற ருத்ராஜ் கெய்க்வாடை ஆட வச்சுட்டு போலாமே. நீங்க இஷான் கிஷனை செலக்ட் பண்ணதுக்கு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் காரணம்னா, அப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் டொமஸ்டிக்ல எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அவரையும் எடுக்கல. ருத்ராஜ் கெய்க்வாட் ரீசெண்டா நடந்த சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டான ஒரு சீரீஸ்லுமே ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நேற்று அந்த விஜய் சூர்யா டிராஃபிக்கு ஒரு 66 ரன் அடிச்சாரு மக்களே. இந்த மாதிரி ஸ்குவாட் செலக்ஷன் இருக்கிற வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நம்மள வந்து டெஸ்ட்ல மட்டும் இல்ல, மிச்ச எல்லா சீரீஸ்லயுமே அடிச்சிட்டு போவாங்க. விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லனா ஓடி ஜெயிச்சிருக்கவே மாட்டோம். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு மக்களே, இந்த செலக்ஷன்ல ஜிஜி எதனா தலையிட்டு போறான்னு. இதுக்கு மேல எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னே தெரியல மக்களே ருத்ராஜ் கெய்க்வாட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபேன் ஒரு கமெண்ட் போடுங்க மக்களே.